கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்பவே தேங்க்ஸ் கண்மணி, நீங்க வந்ததை நினைச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜீவா வந்து சொல்றாங்க. இத கேட்ட கண்மணிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இல்ல, என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுகிட்டு எனக்கு நீ வேலை போட்டு கொடுத்ததுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரும் வந்து உங்க கூட வந்து ஜாயிண்ட் ஆக போறாங்க. அவர் பேரு வந்துன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வந்து இன்றும் வந்து பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம அன்புவை பார்த்ததும் கண்மணிக்கு ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருக்கு, அன்புக்கும் ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருக்கு. இவர் தான் என்னுடைய ஃப்ரெண்ட் அன்பு. இவரும் ரொம்ப நல்ல நல்ல நிலைமையில இருந்தாரு. நான் எப்படிப்பட்ட ஸ்ட்ரகிளை வந்து அனுபவிச்சிருக்கேனோ அந்த ஸ்ட்ரகிள இப்ப வந்து அன்பு அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. கண்மணி எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்காங்க. அன்பு, இவங்க தான் கண்மணி, என்னுடைய ஃப்ரெண்டு. இவங்களோட இடியாப்பத்தை நீ சாப்பிட்டு பார்த்திருக்கியா? வேற லெவல், வேற லெவல் மாசா இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இல்லடா, எனக்கு தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியல, அப்படி இப்படின்னே வந்து அவாய்ட் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம கண்மணியும் நோட் பண்றாங்க. இருந்தாலும் கண்மணிக்கு அது அவ்வளவு பெரிய ஒரு விஷயமா வந்து கண்மணிக்கு வந்து மைண்ட் ஆகுறது கிடையாது. கண்மணியும் சைலண்டாவே தான் இருக்காங்க. சரி, நம்ம பிசினஸ பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஜீவா முன்னாடி போனதும் அன்பு வந்து, என்ன, நான் எங்க போனாலும் என்ன வந்து டவுன் பண்ணணுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கியா? அதுக்காக தான் என் கூட போட்டிக்கு வந்து இப்ப நீ வந்து வேலையில சேர்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு அன்பு பேச கண்மணிக்கா பயங்கரமா கோபம் வருது. அவர் என்னுடைய ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் ரோட்ல மீட் பண்ணிக்கிட்டோம். இந்த நிமிஷம் வரைக்கும் நீயும் இதே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்குறன்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லி கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே அன்பும் அதே மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை நான் இங்க இருந்தா எனக்கு கிடைக்கிற மதிப்பு மரியாதையை பார்த்து பொறாமைப்பட்டு கூட நீ வந்து அங்கிருந்து கிளம்பி போயிடுவ. அதுக்காக கூட நீ இப்படி இருக்கலாம் நல்லன்னு சொல்லி மாறி மாறி பேசினது நம்ம கண்மணிக்கு ரொம்பவே வந்து கோவம் வருது. நானும் இதே ஆபீஸ்ல வந்து இருக்கேன், நீ இதே ஆபீஸ்ல இரு. நம்ம 2 பேருக்கும் பழக்கமே யாரும் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் யார் எப்படி பண்றாங்கன்றத அப்புறம் வந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்ல அன்புக்கும் அந்த சேலஞ்சுக்கு வந்து ஓகே சொல்லிடுறாங்க. இப்ப ஜீவா வந்து கண்மணிக்கும் அன்புக்கும் கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க. என்னுடைய பிசினஸ் வந்து பயங்கர டெவலப்மெண்டா இருந்தது. அந்த பிசினஸ் இருக்க டவுன் ஆயிட்டு இப்ப கடன்ல வந்து என்னுடைய பிசினஸ் வந்து மூழ்கி இருக்கு. இந்த பிசினஸ வந்து நான் சரி பண்ணணும்னா இதுக்கு ஒரே ஒரு வழி, நான் மறுபடியும் பயங்கரமா டெவலப்மெண்ட் ஆகி வரணும். இது மட்டும் தான் இதுக்கு இருக்க ஒரே ஒரு வழின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இத கேட்டதுமே வந்து நம்ம கண்மணி, கவலைப்படாதீங்க, இதுக்கான ஐடியா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கண்மணி ஐடியா கொடுக்க உடனே அன்பு, இதெல்லாம் சில்லித்தனமான ஐடியா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. உன்னுடைய பிசினஸ ஹை லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீ கொண்டு போகணும்னு நினைச்சினா நான் சொல்றதை நீ செஞ்சினா மட்டும்தான் இது முடியும்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் கண்மணிக்கு வந்து இவருக்கு இருக்கும்போது இனி அட்வைஸே கொடுக்க கூடாது போலன்னு சொல்லிட்டு கண்மணி அங்கிருந்து போனதும் இதை எல்லாம் நோட் பண்ற ஜீவா வந்து, அன்பு, ஏன்டா அந்த கண்மணி ரொம்பவே நல்லவ தெரியுமா? அவ எவ்வளவு விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அவளுக்கு உதவுற மனப்பான்மை ரொம்பவே அதிகம். அவளை ஏன்டா நீ டீஸ் பண்ற மாதிரி பேசுறேன்றாங்க. இப்படி இருக்கவங்களுக்கெல்லாம், லோயஸ்டா இருக்கவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவங்களெல்லாம் இப்படி தாண்டா டீல் பண்ணணும். இத நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. இதுக்கு பிரச்சனை என்னன்றத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே ரொம்பவே வந்து கோவத்துல அன்பு அங்கிருந்து போறாங்க. கண்மணி பேசினது எல்லாம் அன்புவும், அன்பெல்லாம் என்ன பேசினாங்கன்றத கண்மணியும் 2 பேரும் மாறி மாறி யோசிச்சுட்டு ரொம்பவே கோவத்துல வந்து இருக்காங்க. அன்புக்கு எவ்வளவு தைரியம் தான் அன்பு இப்படி பேசியிருப்பாரு. இனி அவரை சும்மா விட்டா நடக்கிறதே வேற. இனி அவரை வந்து பேசுறதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்க கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா அன்பு இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்மணி அன்புவை நினைச்சு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. அதே மாதிரிதான் கண்மணியும் அன்புவை நினைச்சு ரொம்ப கோபத்துல இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்போ ஒரே ஆபீஸ்ல வந்து வேலை பார்க்கறாங்க. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் வந்து பழைய அன்பு பாசம் வெளி வருமா, இல்ல எப்பயும் போல எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டு தான் இருக்க போறாங்களா? ஒருவேளை நம்ம ஜீவா வந்து கண்மணி கிட்ட நெருங்கி பழகுனா அன்புவோட காதல் வெளி வருமா, வெளி வந்து கண்மணி கிட்ட மன்னிப்பு கேட்டு பழையபடி திரும்பவும் அன்புவும் கண்மணியும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா அவங்களுடைய லைஃபை வந்து திரும்ப கொண்டு போவாங்களா? இல்ல அதுக்கு முற்றுக்கட்டையா வெண்ணிலாவும் ராஜேஸ்வரி பாட்டியும் வந்து அன்போட மனசை மாத்துவாங்களா? மாத்தி வெண்ணிலாவுக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அன்பு இப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்க?
கண்மணி அன்பும் மீண்டும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.